பெரிய வெள்ளி வந்து 3ஆம் தேதிங்க, மறந்துடாதீங்க. பெரிய வெள்ளி வந்து 3ஆம் தேதி 4வது மாதம் சிலுவை எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஐயா ஜார்ஜ் ஐயா, அம்மா ஜோதி உதவியாக இருப்பாங்க கண்டிப்பாக. சரியா, அவங்க வெளிப்படையாக எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு நான் எதை சொல்ல வந்திருக்கிறேன்னா, நம்ம உண்மையாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையின் சூழ்நிலை பார்த்து அவர் என்ன செய்ய வேண்டுமோ அந்த சூழ்நிலையை அவர் கண்டிப்பாக செய்வார். ஸோ இன்றைக்கு வந்து விளைவு நான் போன தடவை சொன்னேன், ஆனால் சரியா உங்களுக்கு சொல்லலை, எனக்கு அவ்வளோ திருப்தி இல்லை. அதனால தான் இன்றைக்கு கவலையின் விளைவு என்ன, ஓகே, தி ரிசல்ட் ஆர் எஃபெக்ட் ஆஃப் கெட்டிங் வாரினஸ், கவலைப்படுவதனால் வரும் பாதிப்பு என்ன, வாட் ஆர் த சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். மன அழுத்தம் கண்டிப்பாக ஏற்படும். சரிங்களா, கவலைப்படுகிற ஒவ்வொருவரும் கண்டிப்பாக மன அழுத்தத்துக்குள்ளாக கடந்து போவார்கள். சரி, ஏன் நம்ம கடந்து கவலைப்படணும்? இந்த வேலை வந்து இந்த உலகம் பூர்ணம் இல்லாத ஒரு உலகம், ஆமாவா இல்லையா? இந்த உலகத்தில் நிறையா என்ன இருக்கிறது, கலவரங்கள் இருக்கிறது, சரி, தில்லுமுறை இருக்கிறது, ஊழல் இருக்கிறது, லஞ்சம் இருக்கிறது, துன்மார்க்கம் பாவம் இருக்கிறது, போராடமெல்லாம் நியாயம் பண்ணது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நம்ம என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எனக்கு எப்போ நியாயம் கிடைக்கும், இந்தியர்களுக்கு எப்போ நல்ல காலம் பிறக்கும் என்று சொல்லி நிறைய பேர் இன்னும் ஜபத்திலே சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. கண்டிப்பாக தேவையில்லாத பிரச்சனைல நம்ம மாட்டிக்கொண்டே இருக்கிறோம். அதில் நம்மளுக்கும் சரிங்களா அந்த பிரச்சனைக்கு சம்பந்தம் இல்லை, இருந்தாலும் நம்மளுடைய கவனம் குறைவுனால மாட்டிக்கிட்டே இருக்கிறோம். ஆமாவா இல்லை? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எதுக்காக நம்மோடு கூட இருக்கிறார்? நீங்கள் பல விதமான சிக்கல்களிலே, சரியா, போராட்டங்களிலே மாட்டி சிக்கிக்கொண்டு தவித்து கொண்டு இருக்கிறீங்களே, தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு அந்த நேரத்தில் ரட்சிகராக வந்து காப்பாற்றுவார். எங்க லைட்டு கிடைக்குமா? எனக்கு இந்த இடத்துல லைட் எரியுது. இது வந்து நம்ம சரீர பிரகாரமாக கோக்னைட்டின் ஆங்கிலத்தில் சிம்டம்ஸ் அப்படின்னாக்கா இதுக்கு வந்து தேவ ஜனமே மருந்து இல்லை, ஆனால் தூக்க மருந்து கொடுப்பான். ஆனால் அதனால நீங்கள் வந்து அந்த பிரச்சனையை அதாவது மேற்கொள்வதற்கு அவங்க கொடுக்குற தூக்க மருந்து மாத்திரை என்ன முடிவு கிடையாது, நிரந்தரமானது கிடையாது. திருப்பி நீங்கள் நல்ல நிலைமைக்கு தெளிவு வந்துட்ட பிறகு கவலை உங்களோடு கொண்டு தான் இருக்கும், அது விட்டு போகாது. ஆனால் ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு சில ஆலோசனைகளையும் வழிகளும் கொடுத்திருக்கிறார். சரிங்க. ஸோ இந்த கவலை வர்றதுனால என்னென்ன பாதிப்பு, சீக்கிரமாக மெமரி ப்ராப்ளம், ஞாபகம் இருக்காது, சீக்கிரமாக மறந்துடுவோம், தேடுவோம், சரிங்களா, ஞாபக சக்தி குறையும். அது மாத்திரமல்ல, கவனம் செலுத்த முடியாது, ஒரு சில காரியத்தில் கவனம் செலுத்த முடியாது, மோசமான தீர்ப்பு வரும், மன அழுத்தம், கவலைனால. இதெல்லாம் பாதிப்பு. அதெல்லாம் நம்ம வந்து வாழ்ந்து பழக்கப்பட்டு இருக்கிறதுனால, அதாவது நம்ம வந்து பெரிய அளவில் இழக்கக்கூடிய அளவுக்கு நம்ம வராதனால கவனம் செலுத்துறது இல்லை. ஆனால் இதெல்லாம் நடக்கும். எப்போ பார்த்தாலும் தப்பு தப்பாக பார்க்கறது, தப்பு தப்பாக பேசுறது, எதிர்மறை தாக்கம், கவலை நிமித்தம் மன அழுத்தம் ஏற்படுகிறதுனால. see only the negative. சரிங்களா, அதாவது பட்டவர்களுக்கு, அதாவது இந்த மன அழுத்தம் பட்டவர்களுக்கு எல்லாமே பார்ப்பதற்கு தப்பாக தான் இருக்கு. இதனால உறவு நட்பு கண்டிப்பாக பாதிக்கும். சரிங்களா, அதனால நம்ம ஒற்றுமையாக வாழ முடியாது. வெரி டிபிக்கல். ஓகே, இப்போ நான் ஏதாவது செய்கிறேன், அதில் நீங்கள் ஏதாவது குறை கண்டுபிடிப்பீங்க. இது வந்து ஒருவேளை மன அழுத்தம் ஏற்பட்டதுனால, கவலை நீங்கள் பட்டதுனால மன அழுத்தம் ஏற்படுகிறது. அதனால நீங்கள் எதை பார்க்கும் பொழுதெல்லாம் தப்பாக தான் உங்களுக்கு இருக்கும். அதனால இது வளர விடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இதனால நம்ம ஐக்கியமாக இருக்க முடியாது, ஒற்றுமையாக இருக்க முடியாது.
சரி, இப்போ வந்து இதனால வேற என்ன பாதிப்பு வரும்? உடல் சரீரம் நம்ம போடுறீங்களாமா இது டிரான்ஸ்பரன்சி இல்லை. ஓகே, நான் ஐ கேன் கோ ஃபாஸ்டர். ஓகே, நீங்கள் போட்டிங்களா கூட ஓகே, நான் அங்கேயே பேசணும் அங்கேயும் பேசணும், இட் டேக்ஸ் டைம். பட் டசன்ட் ஃபிசிக்கல் சிம்டம்ஸ், உடல் சரீர பிரகாரமான அல்லது உடல் சரீர ஆரோக்கியம் பாதிக்கப்படும். எப்படி பாதிக்கப்படும்? சரிங்களா, ஏற்கனவே அவங்களோட மனதில் நிறையா பாரம் இருக்கிறது, பாரம் இருக்கிறது, அதனால மன அழுத்தம் ஏற்படுகிறது. என்ன மாதிரியான உடல் வியாதி நோய் நம்மளுக்கு வரும்னாக்கா, தலைவலி வரும், சோர்வு வரும், காய்ச்சல். சில நேரத்தில் இல்லை ஐஸ்கிரீம் குடிச்சிட்டேன், தூசி வீட்டில் இருக்கலாம், ஆனால் அடிக்கடிக்கு இரும்பல் சளி காய்ச்சல் வருவது கவலைக்கு ஏதுவாக தான் இருக்கிறது. மன அழுத்தம் சரிங்களா, அதிக கவனம் செலுத்துங்க. வாந்தி வரும், மயக்கம் வரும். ஓகே, உடல் அதாவது பாரம், உடல் வந்து என்ன சொல்லுவாங்க, கணம், யூ வில் பிகின் டு லூஸ் வெயிட். ஓகே, எனக்கு வந்திருக்குது தோல் வியாதி, என் ஒய்ஃபுக்கு தெரியும். அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, ரிலாக்ஸ் ஆகிடும், கவலைப்படாது. உண்மையிலே see, I went and see the dermatologist. And the dermatologist said, அதாவது தோல் வியாதி என்ன சொல்லுவாங்க, தோல் வியாதி ஸ்பெஷலிஸ்ட் பார்த்தாங்க. இங்கே தான் முக்கிய ரெண்டாம், நீங்கள் ரொம்ப கவலைப்படுறீங்களா, ஒழுங்காக தூங்குறீங்களா, தூக்கம் குறைவு தான், அதிகமாக கவலைப்படுறோம், அதனால தான் அவங்களுக்கு தோல் வியாதி வருது. ஸோ நம்ம வந்து கவலைப்பட்டுக்கிட்டு மன அழுத்தப்பட்டு நடந்தாக்க கண்டிப்பாக நம்மளோட முக தோற்றம் கூட அதிக பிரகாசமாக இருக்காது, வாடி போயிருக்கும், தோல்வியாக இருக்கும். சரியா, என் மனைவி சாட்சி, இந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கும், ஒயிட் பேச்சஸ், காதில் இங்கே இங்கே சரியா நடந்திருக்கு. ஸோ உங்களுக்கு அப்படி ஏதாவது இருக்குதான்னு எனக்கு தெரியல, ஆனால் ஒரு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது உடம்புல பின்னால். சிலவங்களுக்கு அரிக்கும். சரிங்களா, ஸோ நம்ம என்ன செஞ்சோம், அதெல்லாம் தவிர்க்க நம்ம வந்து வழியை பார்க்கணும். இதில் என்ன, எப்படி நான் இதுலேருந்து தப்பிக்கிறது? How am I going to get deliverance? வசனம் தாங்க, வசனம். ஏன்னா நம்ம வந்து நோயோட வாழ முடியாது. It is not a normal life for us to live. This is pure life. It's not a normal life. God has not given such kind of life to live on the face of this earth. சரியா, ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வியாதி நிறைந்த வாழ்க்கையை வாழலாம் என்று சொல்லி நம்மளுக்கு கொடுக்கல. அது வந்து ஒரு சாதாரணமான மனுஷன் வாழக்கூடிய வாழ்க்கையே கிடையாது. இது நம்மளுடைய கவனம் குறைவினால தேடிக்கொண்ட ஒரு வியாதி. சரியா, அது எல்லாருக்கும் இருக்கலாம். வளர விடக்கூடாத வழிக்கு வெட்டி விடணும். வசனம் தாங்க, வசனம் வசனம்தான். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 53:5 நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினியை அவர் மேல் என்ன வந்தது. சரியா, ஒருவேளை நம்மளுடைய பலவீனங்களினாலே, பாவங்களினாலே, பழக்க வழக்கங்களினாலே, தீய பழக்க வழக்கங்களினாலே நம்ம ஒரு குற்றவாளியாக இருக்கிறோம். சரியா, அந்த மாதிரி இருக்கும் பொழுது கவலை ஏற்படுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, உன்னோட எல்லா பாவங்களை நான் மன்னிக்கிறேன், மீறுதிகளை மன்னிக்கிறேன், கீழ்ப்படியாமைகளை மன்னிக்கிறேன், உனக்கு நான் புதிய வாழ்க்கையை ஆரம்பிச்சு கொடுத்திருக்கிறேன். I started a new chapter in your life. Okay, so you do not have to worry about your what do you call weakness, about your sinful life. I have forgiven you. சங்கீதம் 103, சங்கீதம் 103. சங்கீதம் 103 நம்ம அடிக்கடிக்கு சொல்ல, ஆத்மாவை கர்த்தரை சோசரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோசரி, என்னுடைய ஆத்மாவே கர்த்தரை மாத்திரமே சோசரி, அவர் செய்த சகல உபகாரங்களை என்றென்றைக்கு மறக்காதே. சரி, அதுக்கு பிறகு மூணாவது வசனம். ஓகே, நாம் என்ன சொல்றோம், அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து ஓகே படிச்சுக்கலாமா, நீ கேட்டீங்களா? யூ காட் டு பிலீவ். அதுதான் நம்மளுக்கு முக்கியம். வசமை இருக்குது, அது பைபிளுக்கு வெளியே தான் இருக்கிறது, அது பைபிளே தான் இருக்கிறது. என் வாழ்க்கையில வர பண்ணணுங்க, இட் இஸ் இன் தி பைபிள். So what? You have to bring the living word of God to your heart. கொண்டு வர நம்புங்க, விசுவாசம்
ஆமாம், கர்த்தர் சொல்றாரு, சத்தியம் பண்ணி கொடுத்துறாரு. இதை பாருப்பா, இதை பாரு, பார்க்குறியா, நீ நம்பு. நான் உனக்கு உயிர் கொடுத்தேன், வாழ்க்கையை கொடுத்தேன், சரியா, ரட்சிப்பும் கொடுத்தேன். இவ்வளோ கொடுத்து ஏன் நான் சொல்றது கேட்க மாட்டேன்? ஏன் இந்த சத்தியத்தை நீ நம்பி ஏற்றுக்கொள்ள மாட்டேன்? அதன் பிரகாரமாக வாழ மாட்டேன்? நான் சொல்லிட்டேங்க, நான் சொல்றேன், உன்னை சுகமாக்குவேன், உன்னை விடுதலையாக்குவேன். உன் குடும்பத்தில் இருக்கிற வியாதிகள், நோய்கள், சாபங்கள் நான் சுமந்து கொண்டேன், இனி நீ சுமப்பது. ஆமாம், அப்படி இருந்து நம்ம என்ன செய்ய மாட்டோம்? ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நம்ம வாசித்தாங்க, உன் நோய்கள் எல்லாம் என்ன சொல்றாரு? உன் நோய்கள் எல்லாம் ஸ்டாப். வாட் இஸ் தட் மீனிங்? உன் நோய்கள் எல்லாம் தலையிலிருந்து தலை முடியிலிருந்து அடிப்பாதம் வரைக்கும் எல்லா நோய்களும், டயாலிசிஸ், கேன்சர், சரியா, மைக்ரேன், whatever sickness that you might be carrying for years, doesn't matter. In the eyes of God, it is a very small matter. உன் நோய்கள் எல்லாம், மைக்ரேன் தலைவலி மட்டும் இல்லை, இடுப்பு வலி மாத்திரமில்லை, வழக்கு நான் சொல்றேன், உன் நோய்கள் எல்லாம், உடம்புல பல ஆண்டு காலமாக நீங்க சுமந்து கொண்டு இருக்கிற எல்லா நோய்களை எப்பொழுது விசுவாசிக்கிறியா பாயா, ஆண்டவர் தொடுவார். நான் நம்புறேன், நான் நம்புறேன். ஏன்னா அவரு தான் சுகப்படுத்துவார். நம்மளிடத்துல இருக்கிறது விசுவாசம். கர்த்தர் சொல்றாரு, நான் நோய்களால என்ன செய்வேன்? சுகப்படுத்துவேன். விசுவாசிகள் தேவட மகிமையை நீங்கள் காண்பீர்கள். விசுவாசிக்கிறீர்களான மகிமை காண முடியாது. சில நேரத்தில் மனநிலைமை பாதிக்கப்படும் உங்களுக்கு. இதெல்லாம் உண்மையிலே நான் நிறையா ரிசர்ச் பண்ணியிருக்கிறேன். கூகுள், இன்டர்நெட்டில் பார்த்துருக்கிறேன். சரி, அடிக்கடிக்கு நம்ம ஷார்ட் டெம்பர், சுடுசுடுன்னு இருக்கும், கோபம், எரிச்சல், அஜிடேஷன். நம்ம ஒரு போராட்டமாக இருப்போம். இப்போ பார்த்தோம்னா ஏதாவது நினச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்போம். முகத்தில் அவ்வளோ சிரிப்பு இருக்குது. இதெல்லாம் இஸ் அ வெரி டேஞ்சரஸ். இது ரொம்ப ஆபத்தான ஒரு நிலை. லோன்லினஸ், நான் சீக்கிரமாக போகிறேன். லோன்லினஸ், மூடினாக்கா மூடினஸ். அதை நான் சொன்னேன், சிரிப்பாக இருக்கிறது, நல்ல மனநிலையிலே உற்சாகமாக யார் இடத்துல பேசுறது பழகிறது இல்லை. ஏன்னா இதெல்லாம் காரணம் கவலைகள், மன அழுத்தமும். அவங்க சொல்லலாம் நான் நோம்பலாக தான் இருக்கிறேன், பட் அவங்க வாழ்கிற வாழ்க்கையினுடைய விதம் சொல்லுகிறது அவங்க நம்ம சமாதானம் நிம்மதி இல்லை. சரி, லோன்லினஸ் என்னது? தனிமை கூட இருக்கு. யாராவது உட்காந்துக்கிட்டு ஆனால் சோசனை அவசரமாக பண்ணிக்கலாம். சரி, ஓகே, வந்துடுவீங்க. தனிமை வளர்க்குறதுலாம் தனிமை இன்னும் வெரி டேஞ்சரஸ். நம்மளாம் உட்காந்துக்கிட்டு இருக்கோம், அவர் தனியாக போய் என்ன செய்வார்? உட்காந்து சாப்பிட்டுருக்கோம். விடக்கூடாது. அந்த மாதிரி டோன்ட் லெட் ஹிம் டு இட். கோ சிட் நெக்ஸ்ட் டு ஹிம், அவர் கூட பக்கத்தில் உட்காருங்க. சரி, எப்போ பார்த்தாலும் தனியாக குடும்பம் சாப்பிடும், அவர் போய் தனியாக உட்காந்து சாப்பிடுவார். நம்மளாம் பேசிக்கிட்டு இருக்கோம், அவர் தனியாக ஏதாவது செஞ்சுட்டு இருப்பார். லோன்லினஸ் காரணம் கவலையும் மன அழுத்தம். இதெல்லாம் நீங்கள் பெரியவர்கள் பிள்ளைகளை பாருங்க. ரூமில் போகிறாங்க, let them open the door unless something is very serious. Keep the door open. அவங்க என்ன செய்யணும் நமக்கு தெரியாது. பரவாயில்ல, அப்போ என்ன தப்பான காரியம் செய்யலையே, கான்சன்ட்ரேட், கவனம் செலுத்து. ஏன்னா இது ரொம்ப ஆபத்துக்குள்ளாங்க. நிறைய பேர் அதுமே போய் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அவன் பார்க்குற அந்த வீடியோவில், அவன் பார்க்குற வாட்ஸ்அப், அவன் பார்க்குற யூடியூப்பில் கேம்ஸு ஒரு சிலர் சாப்பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் நம்ம விசுவாசிகள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அவங்க ஒவ்வொருக்களை விடக்கூடாது. இப்போ நம்மளுக்கு ஐக்கியம் இருக்கிறாரு, சாப்பிட்டு தனியாக போய் அவங்க வாரத்தில் சாப்பிட்டு இருப்பாங்க. கெட் தம் இன்டு அவர் காலேஜ் வளர்க்குதுங்களா? அவங்க அப்படி தான் விடவே ரொம்ப பாதிக்கும். சரி, அது ஒன்று. ஓகே, அது மாத்திரமல்ல, அதிகமாக சில நேரத்தில் சாப்பிடுவாங்க, சில நேரத்தில் சாப்பிட மாட்டாங்க, தூங்குவாங்க, சில நேரத்தில் தூங்க மாட்டாங்க. இதெல்லாம் ஓகே. அது முக்கியமானது என்ன தெரியுங்களா? நீங்கள் ஒரு வேலை கொடுங்க, அவங்ககிட்ட சீக்கிரமாக செஞ்சு கொடுக்க மாட்டாங்க.
நீங்கள் சொல்லுங்கள், இன்னைக்கு கொடுங்க, நாளைக்கு 10 மணிக்கெல்லாம் எனக்கு செஞ்சு கொடு. அவங்க வந்து நீங்கள் சொன்ன பிரகாரமாக செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. ஏன் தெரியுங்க? மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கவலையும் மன அழுத்தத்தினால ப்ரோகாஸ்டினேஷன், அதாவது தள்ளி போடுவாங்க. கூட்டம் கூட இல்லை வேண்டாம், நம்ம அடுத்த வாரம் வச்சுக்கோங்க, இல்லை பரவாயில்ல அடுத்த மாதம் வச்சுக்கோங்க. வளர்க்குதுங்களா? நீங்கள் அந்த மாதிரி யாராவது பார்த்துருக்கீங்கன்னா, ஸோ மேக் ஷூர் தட் பர்சன் நீட்ஸ் லாட் ஆஃப் ப்ரேயர் அண்ட் கவுன்சிலிங். வழங்குதுங்களா? இப்படி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. கொடுத்த வேலை சின்ன வேலை, சாதாரணமான ஒரு வேலை, அதை அவங்களால செய்ய முடியல, தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. வழங்குதுங்க. ஸோ அது வந்து அவங்க கவலையாக மன அழுத்தப்பட்டு இருக்கிறாங்க. சரி, இவ்வளோ நான் சொல்லிட்டேன். என்ன வழி அதுக்காக? ஓடாத வேஸ். சரி, என்ன வழி? எப்படி இதை மேற்கொள்றது? ஆண்டவருடைய வசனம் கூப்பிடுறாரு. சிஎல்ஏ தமிழ் சபையார்களே, Calvary Love Assembly Tamil Church members, please come to me. ஒரு மலை பிரசங்கத்தில் சொல்றாரு 11:8-28. சரிங்களா? இந்த வசனத்துக்கு நான் வரேன் அப்புறமேலே. சிஸ்டர் போட்டுருக்கீங்க. மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு யார் வாரம் சுமக்கிறாங்க? நம்ம தானே. ஏன்னா நான் வந்து இப்போ பாதிக்கப்பட்டு இருக்கிறேன். எதனால? கவலையினால, மன அழுத்தத்தினால. அப்போ கடவுள் சொல்கிறார், இயேசுவே மனசு கூட முடிவாங்க, நான் கூப்பிட்றேயா, நான் கூப்பிட்றேன், I'm calling, you come. ஓகே, கூப்பிட்டு go to you. அப்போ ஆண்டவர் மலைப்பிரசங்கத்தில் சொல்கிறார். ஓகே, இது வந்து மலைப்பிரசங்கம் பொதுமக்கள் பார்த்து சொல்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, கவலையாக இருக்கிறவங்களே, மன அழுத்தமாக இருக்கிறவங்களே, நீங்க என்ன செய்யுங்க? என்னம்மா? என்னிடத்துல வேற எங்கே போகாது. நிறைய பேர் வேற இடத்துல போயிட்டு இருக்கிறீங்க, வர வேண்டிய இடத்துல வராம எங்கேயோ போயிட்டு இருக்கீங்க. அதனால தான் உங்களோட பிரச்சனை தாம்பா பண்ணும். யார் கூப்பிடுறா? இப்ப யாருமா கூப்பிடுறா? Jesus calling, because he knows your problem, he knows your present situation. That's why he's calling you. உங்களுடைய குடும்ப பிரச்சனை, கணவர் மனைவி பிள்ளைகள் கல்யாணம் பண்ணல, பிள்ளைகள், அது மாதிரி நிறைய போராட்டங்கள் ஆண்டு தெரியுமா தெரியாதா? தெரியும். அதனால தான் உங்களை கூப்பிடுறேன், வா, ஐ லவ் யூ, ஐ கேர் யூ. சரி, நீ வா, என்னத்துல வா. நான் உன்னை கூப்பிட்டு எப்பயாவது வேலை இருக்கிறேன், அவமானப்படுத்திருக்கிறேன்னா, உதச்சிருக்கேனா? இல்லை தானே? எவ்வளோ அன்பானவர் உனக்கு தெரியுதானே? அப்படியே நான் கூப்பிட்டா வர மாட்டேன். ஆண்டவரே சின்னத்தில் ரொம்ப பாரமாக சொல்கிறேன், நான் உன்னை வாழ வைப்பேன். உண்மையை நான் சத்தியமாக சொல்கிறேன். யார் சொல்கிறா? இயேசு சொல்கிறேன். நான் உன்னை வாழ வைப்பேன், உன்னை கண்டிப்பாக நான் வாழ வைப்பேன். கண்டிப்பாக. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்கள் நீங்கள் எல்லாரும் கேளுங்க, என்னிடத்துல போதுகிறோ, பிஷப்போ, அத்தியஸ்தரோ, பணக்காரனோ, வசதியானவனோ, பேர் புகழ் பெற்றனோ, அங்கே யாரும் போவாதீங்க. முதல்ல ஆண்டவர் இடத்துல வாங்க. அவர் இடத்துல வந்தால் அவர் என்ன சொல்றாரு? அப்போது எப்பொழுது? அப்பொழுது. வருத்தப்பட்டு வார சுமப்பவர்கள் நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள். நானே சொல்றேன், வெரி பர்சனல். நான் கொடுக்குறேன் அவனுக்கு வாழ்க்கை, நான் உனக்கு கொடுக்குறேன், நிச்சயமான வாழ்க்கை. சரியா? நான் உனக்கு என்ன செய்யறேன்? இளைப்பாறுதல் தருகிறேன். எதுல இருந்து? நம்ம தான் கவலையா இருக்கிறோமே, மன அழுத்தப்பட்டு இருக்கிறோமே, கண்ணீர் விடுறோமே. ஆண்டு சொல்லுவா. அப்படி இருக்கும்போது என்னமா சொல்லுது? எப்படிப்பட்டவர் கூப்பிடுறாரு? கேளுங்க, நல்லா கவனம். இதெல்லாம் உங்களுக்கு நிறைய பழக்கப்பட்ட வசனம். நான் முரண்டன் கிடையாதுங்க. சரி, நான் வந்து ஒரு போலீஸ் அதிகாரியோ, அல்லது நான் வந்து ஒரு தீவிரவாதியோ, அல்லது நான் கேங்ஸ்டரோ, கொலைக்காரனோ, கொலைக்காரன் இல்லை, நான் நல்லவன், உங்களுக்கு தெரியும். அதனால தான் நான் உன்னை கூப்பிடுறேன். என்னை நம்பி வா, உன்னை வெக்கப்பட்டு போக மாட்டேன். சாந்தாரா ஒரு அலையில சொல்லுங்க. அதனால கெட் தி வேர்ட் ஆஃப் காட் ரைட். நான் எப்படிப்பட்டவன்? வரலாம் சின்னத்துல பார்த்து வசனத்தில் பேச மாட்டாங்க. யாருக்கு யாருக்கு பேசுவோம்? பார்க்கவே வாங்க கல்வி கேள்வி ரொம்ப நான் கூப்பிடுறேன், அன்பானவன். நானும் அடி வாங்கியிருக்கிறேன், நான் உன்னை பார்த்துக்கிறேன். ஐ எம் வெரி சிம்பிள், வெரி ஹம்பிள், ஐ எம் வெரி கைண்ட். யூ கம் டு மீ, ஐ வில் நெவர் புட் யூ டு ஷேம். உன்னை நிச்சயமா உன்னை வெட்கப்படுத்த மாட்டேன்.
நிச்சயமா உன்னை நான் என்ன செய்ய மாட்டேன், வெட்கப்படுத்த மாட்டேன். சொன்னால எப்படிப்பட்டவர் அவரு? சாந்தம், பொறுமையும் தாழ்மையும். அப்ப அவர்கிட்ட போகலாமா இல்லையா? போகலாம். அவரிடத்துல நம்பி போங்க. அவர் தான் கூப்பிட்டு போங்க, அவரிடத்துல நம்பி போங்க. நீங்க நிச்சயமா கைவிடப்பட மாட்டீங்க, மோசம் போக மாட்டீங்க. சரிங்களா? ஆளுநர் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஏன்னா 1 பேதுரு 5:7-8 வாசிங்கம்மா. 1 Peter chapter 5 verse 7 and 8. 1 Peter chapter 5, 1 பேதுரு 5:7-8. தேங்க்யூ வெரி மச். இந்த விஜய் அண்ட் நல்லா அருமையாக வசனத்தை போட்டு வெரி குட், வெரி ஹெல்ப்ஃபுல். எப்படி இருக்கிறாரு? கூப்பிட்டவர் எப்படி இருக்கிறாரு கேட்குறீங்களா? there must be a connection with the previous verse and to the present verse. வழங்குதுங்களா? அவர் கூப்பிட்டு என்ன சொல்றாரு, என்ன செய்யறாரு? நான் உன்னை கூப்பிட்ட வேலை வாய்ப்பு கொடுக்குறேன், உன்னை கூப்பிட்ட சம்பளம் உயர்த்தி கொடுக்குறேன், நான் உன்னை கூப்பிட்ட பதவியை உயர்த்தி கொடுக்குறேன். ஒரு சண்டாராவில் பாயா இருக்குன்னு பாயா செய்வாரா? நீங்க நம்புறீங்களா? உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? தேவனுடைய மகிமையான பிரசனத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? அப்பா உன் பிள்ளை நான் என்னை வெட்கப்படுத்தாரு, அவமானப்படுத்தாரு, உயர்த்தி கூப்பிட்டு வெட்கப்படுத்துவாரா? இல்லை, நான் உன்னை கூப்பிடல, சொல்லவே மாட்டேன். அவர் தானே கூப்பிட்டாரு. கூப்பிட்டு என்ன செய்யறாரு? இப்ப என்னம்மா செய்யறாரு? அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்படி நல்லா இருக்க கேள்விங்களா? தூணை கேள்வி சாப்பிட்டியா? தூங்கல பாவம் சாப்பிட்டு கடவுள் அப்படி விசாரி நல்லா இருக்கியா? தூங்குனியா? வீட்டில் எல்லாம் எப்படி இருக்கீங்க? பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க? சமாளிக்க முடியுமா? காசு வீட்டில் எல்லாம் விசாரிக்கிறாரு. உங்களுடைய வாழ்க்கையில் ஏன் வரைக்கும் உங்களுடைய நலவரங்களை விசாரிக்கிற தேவன் இந்த உலகத்தில் ஒருவர் இருப்பார். அவர் பேரு இயேசு கிறிஸ்து. எங்க அப்பா செய்வார். அவர் தானே சொல்றாரு. அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா? விசாரிக்கிறார். அதன் பிறகு என்னமா சொல்றாரு? இவங்கள்ட்ட அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. சரியா? அவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்க அவங்கள கூப்பிடலை, வருத்தப்பட்டு பார சுமமும் வரல. அவங்க கூப்பிட ஏசு தானே கூப்பிட்டாரு. அப்போ ஏசு சொல்ற உன் கவலைகளை என்னிடத்துல சொல்லுப்பா, நாம சொன்னாரு. அப்படியே நம்ம சொல்லுது இருங்க எப்போதும். இப்ப நம்ம எந்த இடத்துல இருந்து மேற்கொள்றது, எப்படி மேற்கொள்றது, கவலைகளிலிருந்து வருத்தத்திலிருந்து எப்படி மேற்கொள்றது என்ற என்ன சொல்லுவாங்க கட்டத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். சரிங்களா? கூப்பிடுறாரு. முதல்ல நம்மளை எல்லாத்தையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. ஏன்னா அவர் தான் நம்மளுக்கு முடிவு கொண்டு வர போறாரு. எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர் தான் தீர்வு காண இருக்கிறார். அவரை நம்புங்க, அவரால் முடியும். உலகத்தையே படைத்தாரு. உங்க வாழ்க்கையினுடைய சிறிய சரிங்களா குண்டு ஊசிக்கு சமம் உங்களோட பிரச்சனை. அதை தீர்த்து வைக்க மாட்டாரா? நீங்க அவரை நம்பி வந்துட்டீங்களா? நிச்சயமா நீங்க ஆளலையா வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். கர்த்தர் கண்டிப்பாக செய்வார். இப்ப பாருங்க, அவர் சொல்றத நான் உன்னை பார்த்துக்கிறேன், நீ ஒண்ணு கவலைப்படாத, உன் மனைவி நான் உன்னை பார்த்துக்கிறேன், உன் குடும்பத்தில் இருக்கிற தீராத வியாதிகளை நான் பார்த்துக்கிறேன். சரி, அவனுடைய வாழ்க்கையினுடைய பாதைகள் கோணலா இருக்கிறதா, கரடு முரடா இருக்கிறதா, நான் என்ன செய்றேன், அந்த கரடு முரடான பாதையை நான் பஞ்சு போடுறேன், நான் செய்வேன் தருவேன், உனக்காக செய்வேன், உனக்கு உயிரே கொடுத்துருக்கிறேன், இதை நான் செய்ய மாட்டேனா பையா? உனக்கு நான் உயிரை கொடுத்துருக்கிறேன், இந்த நல்ல காரியம் வாழ்க்கையில் நான் செய்ய மாட்டேன். நீ என் பிள்ளையா, நீ உன்னை நான் தத்து எடுக்கலாம், இவனோட அண்ணாக்க நீ என்னுடைய பிள்ளை. அம்மாவால் பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் எதேமா செய்வீங்க. நீங்கள் பசியாக போகலாம், தண்ணி குடிக்காமல் போகலாம், ஆனால் உங்கள் பிள்ளைங்க பசியாக இருக்க தாகமாக இருக்க விடவே மாட்டேன். நான் பார்த்துருக்கிறேன் நிறைய பிள்ளைகள், அவங்க சாப்பிட மாட்டாங்க. பிள்ளைங்களுக்கு பரவாயில்ல, பிள்ளை சாப்பிட மாட்டாங்க. பிள்ளைங்களுக்கு கொடுங்க பாசம், எங்களுக்கு பரவாயில்ல, நீங்கள் எங்களுக்கு பிள்ளைங்களுக்கு நம்மளே இப்படி எவ்வளோ மனதுருக்கமாக எவ்வளோ நம்ம அக்கறையும் அன்பாக இருக்கும்போது
பரிசுத்தமான தேவன், பாவம் செய்யாத தேவன். எப்படிங்க மீன் கேட்டால் கல்லை கொடுப்பாரு, அப்பத்தை கேட்டால் தேர் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லது கெட்டது எது என்று தெரிய பொழுது பாவமான மனுஷனா இயேசு சொல்ற மலைப்பிரசங்கத்தில், பொல்லாதவர்களாக நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு நல்லது கெட்டது கொடுக்கணும் என்று தெரியும் பொழுது பரிசுத்தமான தேவன் நான் இன்னும் இது எவ்வளவு அதிகமாக நாங்கள் உங்க பிள்ளைய நான் வாழ வைப்பேன் சந்தோஷமா நிம்மதியா. ஓ சந்தரளம் பாருங்க, இப்போ வாசிங்கம்மா அந்த வசனத்தை 6:25 26. ஆமாவா மெயின் டாபிக் போடுங்க வச்சு அந்த வசனத்தை. மத்தேயு 6 சொல்லுது. நீங்க ஆண்டு சொல்றாரு ஏன் நீ அப்பத்தை பத்தி 3 வருது போட்டீங்களா? எஸ், Matthew 6:25 and 26. What does it say? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீங்க. ஏன் தெரியுமா சொல்றாரு? இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. சரியா? என்னது? உணவு, உடல், உணவு, உடை, சரிங்க, உடல் ஆரோக்கியம், இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது தெரியுமா? நிரந்தரம் இல்லாததை குறித்து நீ கவலைப்பட்டு வேதனை அடையாது. ஆனா நிரந்தரம் உள்ளது என்னுடைய வார்த்தை, என்னுடைய வசனம், அது உன்னை ஜீவிக்க செய்யும் கடைசி நாள் வரைக்கும், கடைசி மூச்சு வரைக்கும். நீ மறுத்தாலும் கூட நீ மறுபடியும் என்னோடு கூட வாழ இந்த ஜீவனில் அப்பம் உதவியா இருக்கும். ஆனா அதெல்லாம் சாப்பிட்டா நித்திய காலமா வாழ முடியாது. இந்த சரீரம் சீக்கிரமாக அழிந்து போகும். தேவைதான், ஆனா அதை குறித்து கவலைப்படக்கூடாதுன்னு சொல்றாரு. என்ன காரியங்களாமா? என்னென்னது பாருங்க. ஓ சந்தரம் பாருங்க, என்ன பாருங்க. Do not worry about your life, ஜீவனை குறித்து, about food, உணவு குறித்து, about drink, okay, about your body, உடல் குறித்து, about your clothes, உடை குறித்து, உடல், உடை, உணவு. கவலைப்படாது. ஏன்னா அதை விட நான் ரொம்ப முக்கியமான உனக்கு 26 வாசிக்க பார்ப்போம். என்ன சொல்லுது? 6:26. பாருங்க, இப்போ வந்து அவர் என்ன சொல்ற, எடுத்துக்காட்டா சொல்றாங்க. எக்ஸாம்பிள் இஸ் கிவிங் எக்ஸாம்பிள், ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. சரி, நீங்க இதெல்லாம் கவலைப்பட்டு இருக்கிறீங்க, தேவைதான், இல்லை நான் சொல்றேன். ஆனா பறவைகளை பாருங்க, புறாக்களை பாருங்க, மிருகங்களை பாருங்க, இவைகளை எல்லாமே எதுவுமே அதுமே கவலைப்படுறது நான் சொல்றேன். சரியா? எதுவுமே கவலைப்படல. அந்த வசனத்தை வாசித்து முடிச்சிருக்குமா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை கூட்டுகிறார். அவைகளை பார்க்கிறோம், நீங்கள் விசேஷமானவர்கள். கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவார்? ஓகேம்மா, தேங்க்யூ மதி, தேங்க்யூ வெரி மச். அவ்வளோதான் நான் சொல்கிறது. பாருங்க, அது வந்து கவலைப்படுறது இல்லை. பணத்தை குறித்து, ஃபிக்ஸ் டிபாசிட் குறித்து, காசு சேர்த்து வைக்கிறத குறித்து, சரி, புதிய ஆடை வாங்குறதை பற்றி கவலைப்படுறது இல்லை. இவர்களை காட்டில மான சொல்ற பார்த்தீங்களா? அதுக்கு எதுவுமே கவலைப்படலை. அதுக்கு நான் கொடுத்து வரேன். இந்த பிராணிகளை காட்டிலும், படைப்பை காட்டிலும் நீங்க எப்படிப்பட்டவங்க? ஓ, இந்த வார்த்தை ரொம்ப நம்மளுக்கு தேவையானது. என்னம்மா சொல்லுது அந்த வார்த்தையை சொல்லுங்க மறுபடியும் சத்தமா. யாரு நம்ம தெரியுமா? நம்புறீங்களா நீங்க? அகோங்கை காட்டிலும், மந்திரிகளை காட்டிலும், பிரதமரை காட்டிலும் நீங்க எப்படிப்பட்டவங்க? அதனால தான் உங்களை விசேஷமா கவனிப்பாரு. ஒரு ஆலையில சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. விசுவாசிக்கிறவங்க மட்டுமே ஒரு ஆலையில சொல்லுங்க. ஆண்டவர் இன்று உங்களை பார்த்து சொல்றாரு. நீங்க எப்படிப்பட்டவங்களா? மனதில் வைத்துக் கொள்ளுங்க. ராஜாவை காட்டிலும், மந்திரிகளை காட்டிலும், சரிங்களா, பில் கேட்ஸ் அதிக பணக்காரன், அவனை காட்டிலும் நீங்க எப்படிப்பட்டவங்களா?
சொல்லிக்கிட்டே இருக்கு. அதனால தான் ஆண்டவர்களை விசேஷமாக கவனிக்கிறவராக இருக்கிறார். சரி, ஏன் நீங்க விசேஷமானவர்கள் சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு ஆண்டவர் என்னில் இருப்பவர்கள், கர்த்தருக்குள் இருக்கிறவங்க, நீங்க ஆண்டவருக்குள் இருக்கிறவர்கள், கர்த்தருக்குள் இருப்பவர்கள் எப்பொழுதும் என்றென்றைக்கும் எதிலும் குறைந்து போக மாட்டார்கள். சேனைகள் கர்த்தர் சொல்லுகிறார். ஆதியாகமம், அதாவது யோவான் 6:35 வாசிக்கணும் சீக்கிரமா. தேங்க்யூ. யோவான் 6:35, John 6:35. அவர் சொல்றாரு, உனக்கு தாகம் வராது. ஏன்னா நான் எப்பவுமே உனக்கு தாகத்தை தீர்க்க கொடுக்கிறேன். You might get thirsty, okay, but I will continue to supply water for you. பஞ்சம் இருக்காது, தண்ணிக்கு பஞ்சம் இருக்காது, சாப்பாட்டுக்கு பஞ்சம் இருக்காது. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு தாகம் இருக்காது. எப்படி தாகம் இருக்கும்? அவர் தாகத்தை தீர்க்க வைக்கிறவரா இருக்கிறாரு. அவர் தான் எப்பொழுது நம்மளுக்கு தண்ணி கொடுக்கிறவரா இருக்கிறார் குடிக்க. அதே மாதிரி தான் சாப்பாடு. நம்மளுக்கு வறுமையோ தரித்திரமோ சாப்பாடு பிரச்சனை இருக்காது. ஏன்னா அவர் நம்மளுடைய சாப்பாட்டை கவனிக்கிறவர், நம்மளுக்கு எப்பொழுது சாப்பாடு கொடுத்து வருகிறவர். ஒரு அளவுல சொல்லுங்களேன், அப்படிதானே சொல்லுங்க. வாசிக்கணும், சீக்கிரமா வாசிக்கணும், முடிக்க பாருங்க. பாத்தீங்களா? கவனம் கேளுங்க. பாத்தீங்களா? இயேசு யாரை பார்த்து? பொதுமக்களை பார்த்து ஜீவ அப்பா அப்படின்னாக்கா சாப்பிட்டுட்டே இருங்க, குறைஞ்சு போவாது. நான் இந்த உலகத்துக்கு ஒரு ஜீவாப்பம், அழுது போகாது. நானே உங்களுக்கு ஜீவாப்பனா இருக்கிறேன். அப்படின்னா எனக்குள்ள இருக்கிற சத்திய வாசனத்தை நீங்க வாசித்து கேட்டு விசுவாசிக்கிற நல்லா இருப்பீங்க. நீங்க உங்க பிள்ளைகள், பேர பிள்ளைகள், 10 தலைமுறைகள் நல்லா இருப்பீங்க. சாப்பாட்டுக்கு பஞ்சமே இருக்காது. ஏன்னா நான் ஜீவாப்பம், உங்களுக்கு ஜீவாப்பமா இருக்கிற வசனத்தை நான் கொடுப்பேன். விசுவாசிங்க, வாழ்வீங்க. அப்படின்னு நம்ம சொல்லுது. என்ன எடுக்கலாம், நான் கொடுக்கிறேன். அதே மாதிரி தான் தான் என்ன கத்த சொல்றல. கேளுங்க என்னிடத்துல. யோவான் 14, 13, 14. John 14 verse 13 and 14. யோவான் 14, 13, 14. கேளுங்க என்னிடத்துல, நான் கொடுக்கிறேன். நீங்க கேட்டா கண்டிப்பா நான் கொடுக்கிறேன். என்னுடைய நாமத்தினாலே நீங்க விசுவாசத்துடன் எவைகளை கேட்கிறீங்களோ அவைகளை சத்தியமாக நீங்க பெற்றுக்கொள்வீங்க. இன்று இந்த இடத்துல பெற்றுக்கொள்வீங்க. கடந்து போன சமாதானத்தை ஆண்டவர் உங்களுக்கு மறுபடியும் மீட்டுக் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஜீவ அப்பம் சொல்றல, நான் ஜீவன் அப்பம். நீங்கள் என்னிடம் என் வார்த்தைகள் உங்களிடம் நடத்திருந்தால் நீங்கள் என்னுடைய நாமத்தினாலே கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். நிச்சயமா அவர் சொன்னார். இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன்ல, நீங்க விசேஷமானவர்கள் என்று சொல்லி. ஏன் தெரியுங்களா? நீங்களும் நானும் ஆண்டோட பார்வையில விசேஷமானவர்கள். ஓ சந்தரா, ஓ வாசிங்க. ஆதியாகமம் 1:27 இருக்கா உங்க பைபிள்? ஆதியாகமம் 1:27 என்ன சொல்றாரு ஆண்டவர்? ஜெனசிஸ் 1:27. தேவன் அவருடைய சாயலிலே மனுஷனை சிருஷ்டித்தார். ஆமென். வாசிங்கம்மா. அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். நன்றி. கேட்டீங்களா? நல்லா கேட்டீங்களா? நான் சொன்னேன்ல, நீங்க எல்லாம் ரொம்ப விசேஷமானவர்கள். என்னப்பா? சிங்கத்தை போல, புலியை போல, நரியை போல, கோட்டானை போல அவங்கள படைத்தாரு. யாரை போல படைத்தாரு சொல்லுங்க. கிடைக்குமா உங்களுக்கு? யாருடைய சாயம் கிடையாது. அம்மாவை இருக்கிறது. பிள்ளை பத்தியா அச்சு சொல்ல மாட்டேன். சந்தோஷம். நம்ம பிள்ளைங்க பெற்றோர்களுடைய முகத்தோற்றத்துல இருக்கிறாங்க. சந்தோஷம். அது மாயம், அது மறையும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த பூமியில என்னை வாழ்ற வரைக்கும் என்னுடைய தோற்றம் உனக்கு மாயமாக மறையாது, மறைந்து போவாது. அது நித்திய காலமாக மாறாதது. வெயில் அடித்தாலும் குளிர் வந்தாலும் தோற்றம் மாறாது. அப்ப ஆண்டு சொல்றாரு, உன்னையும் உன் குடும்பத்தையும் எல்லாரும் ஆணும் பெண்ணும் யாருடைய
இவை யாருடைய தோற்றம்? ஆண்டவர் அவருடைய தோற்றம். இஸ் carrying the very image of God, is a holy image of God. கர்த்தருடைய பரிசுத்தமான தோற்றம். அவர் சொல்றாங்க, உன்னை என்னுடைய சாயல் அச்சடிச்சா போட்டு ஸ்டே பண்றீங்கல்ல, என்ன போட்டு ஸ்டே பண்றீங்களோ அதுதான். சின்னத்துல ஐஸ் போட்டு ஸ்டே பண்ணும் பொழுது ஐஸ்ல நல்லா இருக்கும், போட்டு ஸ்டேல கருப்பா இருக்கும். ஆனா ஆண்டவர் அவருடைய தோற்றம். நம்ம போகிற இடமெல்லாம் ஆண்டவருடைய தோற்றத்தை நம்ம சுமந்து கொண்டு போகிறோம் என்று சொல்லி நீங்க என்னைக்கும் மாற்ற கூடாது. என்னுடைய முக தோற்றம் தேவனுடையது. தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். என்னை ரொம்ப விசேஷமாக படைத்திருக்கிறார். அவருடைய தோற்றமே எனக்கு கொடுத்திருக்கிறார். சொல்றேன், மனுஷனை எப்படி எந்த ரூபத்தில் படித்தாலும் பார்க்கறதுக்கே பயமா இருக்குங்களே. சரின்னா இப்படி இருக்கிறீங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கிறேன். ஆனால் அவங்களை அழகுபடுத்துகிறவர் தேவனுடைய தோற்றம். அழகோயா, நீங்கள் அழகாய் இருக்கிறதற்கு காரணமே தேவனுடைய தோற்றம் உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கிறது. கர்த்தருக்குள், கர்த்தருடைய வசனத்துக்குள் நீங்க பலப்பட்டு வேறு இருக்கிறதுனால சொன்னாங்க, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிடம் இருந்தா என்னுடைய தோற்றம் கண்டிப்பாக உங்களோட முகத்துல ஜனங்கள் பார்ப்பார். சந்தனம். ஸோ அது ரொம்ப முக்கியம். அது மாத்திரம் இல்லை, ஏசாயா வாசிங்க சீக்கிரமா. ஏசாயா 43 1-3 வரைக்கும். ஏசாயா 43 1-3 வரைக்கும். ஆமே சொல்லுங்க, என் உள்ளங்கையிலே ஏசாயா அதே வாசனம். ஆனா 43 1-2 அந்த வசனமா இருக்குது. ஏசாயா சொல்லுங்க. என்ன சொல்றாருமா? அவர் சொல்லுகிறதாவது என்ன வாசிங்க. பயப்படாத. நீ ஏன் பயப்படுற? என்ன வந்துட்டல, நீங்க வந்துட்டல, என்ன நம்பி ஏன் நீ பயப்படுற? எதை குறித்து பயப்படாத, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சொல்லக்கூடாது. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அவர் சொல்றாரு கடவுள். சரிங்களா? நம்மளை மறக்க மாட்டார். ஏன்னா அவருடைய முகத்தோற்றம் நம்மகிட்ட இருக்குது. அவருடைய முகம் தோற்றம் நம்மகிட்ட இருக்குது. நம்மளை காணாமல் கண்டுக்கொள்ளாமல் பார்க்க மாட்டார். குறை சொல்லுவோம். ஆளு குளோரிட்டுக்கா வளருதுங்களா? அதனால பயப்படாது சொல்லிட்டு பயப்படாது சொல்றாரு. அது பிறகு என்னமா சொல்றாரு? உன்னை நான் காப்பாற்றினேன், உன்னை நான் ரட்சித்தேன், ஆபத்திலிருந்து அபாயத்திலிருந்து படுக்குள்ள இருந்து உன்னை தூக்கி விட்டு வாழ வைக்கிறேன், உன்னை மீட்டுக் கொண்டு உன்னை சுப்பிரமணியம் சின்ன கண்ணு அண்ணா. சரி, அப்பா பேரு ஒருவேளை நீங்க பார்க்காத நந்தி சரிங்க ஆலோசி. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் உங்க அம்மா அப்பா உங்களுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க. இப்போ நான் சொன்ன அந்த பேர் சொல்லுவாங்க ஆலோசி வளர்ந்தது சோபனம். உங்க அம்மா அப்பா உங்களுக்கு பேர் கொடுக்காது ஆண்டவருக்கு தெரியும். நீங்க எங்க பிறக்க போறீங்க, எப்படி பிறக்க போறீங்க, யாருக்கு பிறக்க போறீங்க, உங்க பேர் கூட அவருக்கு தெரியுங்க. விசுவாசிக்கிறேன். ஒரு அலையில சொல்லுங்க. இதுக்கெல்லாம் நான் சொன்னாக்கா லேட் ஆயிடுது. எரேமியா 1:5 சொல்றாரு, எரேமியா உன் தாய் கர்ப்பத்தில் நீ பெறவேற்ற, உன் தாய் கர்ப்பத்தில் நீ கர்ப்பம் தரிக்கிறதுக்கு முன்பதாக இந்த வசனம் தெரியுது, உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கேன், எழுத்து வச்சுங்க. எரேமியா 1:5. அப்ப அந்த வசனத்தை வாசம் முடிச்சிருக்கோம். செய்வேன், உங்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். நீங்க ஒரு தோல்வியான வாழ்க்கை வாழ்கிறது இதே கடைசி நாளா இருக்கட்டும். ஒரு ஆளையில சொல்லுங்க, நீங்க மனவேதனையோட கவலையோட கண்ணீரோடு அந்த வாழ்க்கை இன்றைய கடைசி நாள் அப்படி இறக்கட்டும். அவர்கள் I speak deliverance. I speak deliverance. எனக்கும் தேவை. கர்த்தர் நடத்துறாரு. ஆண்டவர் நம்பி வந்துட்டு நீங்க வாசிச்சுங்க. அருமையா வாசிங்க. ஏசாயா 43 அது வாசி முடிச்சிடும். என்னுடைய ரைட் சத்தம் சத்தம். தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவது. அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது. ஆமென். மதி ஸ்டாப். பாத்தீங்களா என்ன சொல்றது? இல்ல உன்னோட பிரச்சனை என்னப்பா?
எதுக்காக கவலைப்படுற, எதுக்கு மன அழுத்தப்படுற? இப்படியா இருக்கிற? இந்த வசனத்தில் அவசரத்து பிரகாரமா இப்படி நீ கடந்து போனாலும் கூட நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஒரு அழிவாசம் put your hand over the promises of God, claiming by faith in Jesus' name. That is meant for you. அது உங்களுக்காக. அந்த வாக்கியங்கள் வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு சுதந்திரத்துக் கொள்ள உங்களிடத்துல தான் இருக்கிறது. இப்ப என்னை வாழ வைக்க வந்த தேவன், என்னை காண்கிற தேவன், என்ன மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கிறார், நான் உன்னை அறிந்திருக்கிறேன், உன்னை நான் கண்டு கொண்டே இருக்கிறேன், நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன், நான் சொன்னேன், நான் சொல்றேன். ஓ சண்டர் அரக்கர் ஆண்டவர்களோடு கூட இருக்கிறேன். இல்லை, இந்த சாப்பாட்டுக்கு மட்டும் நான் சொல்லலைங்க. சில சோகமான சம்பவம் நம்ம குடும்பத்தில் நடந்திருக்கிறது. சரிங்களா? பிள்ளைகள் சில நேரத்தில் சொல்றது கேட்க மாட்டேங்குது. வேண்டாம்னா விட மாட்டேங்குது. இல்லை, அவனை தான், அவனை கல்யாணம் விட்டு நான் செத்து போயிடுவேன். நாட்டுறது பெற்றோர்கள் கவலையாய் அந்நியர்கள் அவிசுவாசம் ஒத்த காலம் வேண்டாப்பா, உனக்கு நல்லா வளர்க்க இல்லை, நான் இவ்வளோ வயசாச்சு, நீங்க இதுக்கு ஒன்றுமே பண்ணல, இப்போ நீங்க சொல்றீங்க. இப்போ நான் விரும்புகிறேன் அந்த பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணுவேன், எல்லா இடத்தையும் நான் ஓடி போயிடுவேன், செத்து போயிடுவேன், வேற பிரச்சனை இருக்கலாம். எனக்கு பிள்ளை கொடுத்தீங்க ஆண்டவர், என் பிள்ளைய இருக்க வேணும், என் பிள்ளை இந்த சூழ்நிலையை ரசிக்காண்டவர். எனக்கு தெரியல வேற என்ன செய்யுது, யாருக்கு போய் சொல்றது? என் பிள்ளை சொல்ற வச்சு கேட்க மாட்டேங்குது, பிடிவாதமா இருக்குது. அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன், இவன் சொல்றான் அந்த பிள்ளைய தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். ஒரு உதாரணம் சொல்றேன். ஆண்ட சொல்றது, கலங்காதே தெரியாதே, நான் உன் தேவன். யோவான் 14:1 சொல்லுது, வாசிக்கும். துணிமணிக்கு மட்டும் இல்லை ஆண்டவர் நம்மளுக்கு தேவனா இருக்கிறார். ஆனால் நம்முடைய குடும்பத்தில் சில கஷ்டமான சூழ்நிலைகள் இருக்கிறது. ஒருவேளை சிறைச்சாலையிலே போதை, பித்தர், திருட்டு விஷயத்துல வேற ஏதாவது பிரச்சனை மாட்டி சிறைச்சாலை இருக்கிறாங்க. அவன் செய்யல குற்றச்சாட்டு அவனை சுமக்கப்பட்டு அவனை கைது செய்து சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. என்ன செய்யுங்க? ஆண்டவர்கள் தான் பண்றாங்க. அதான் சொல்லுது, கலங்காது தெரியாது. வாசிக்குமா யோவான் 14:1, எல்லாத்துக்கும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஏன் வாசிக்குமா? தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்துல விசுவாசமாய் இருங்கள். கர்த்தர் சொல்றது, நன்றி கர்த்தர். உங்களை அவருடைய நீதியின் வலது கருத்தினால் ஆண் நிறைய இருக்கு வசனம். பரவாயில்ல, இந்த கடைசி வசனத்தோட நம்ம முடிக்க இருக்கிறோம். ஏசாயா 41:10-13 வாசிங்க. Isaiah 41:10 இருக்காமா? Isaiah 41:10. நீ பயப்படாதே, நீ பயப்படாது சொல்றேன். வைக்கப்பட்டு பாரு சுமப்பவர்களே, நீங்க பயப்படாதீங்க. கண்ணீரோடு கவலையோடு சரிங்களா மன அழுத்தப்பட்டு இருக்கிறீங்களே, உங்களை பார்த்து நான் சொல்றேன். CLA தமிழ் திருச்சபை விசுவாசிகளே, என்று உங்களை பார்த்து சொல்றேன், நீ எதுக்கு பயப்படாத, நான் எல்லாத்தையும் உனக்கு 7 திசைகளுக்கு செய்து முடிப்பேன், என்னை நம்பி வா, வெக்கப்பட்டு பார்க்க மாட்டேன். அல்லேலூயா, வாசிங்கய்யா. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமென். யார் சொல்றா இது? சேனையின் கர்த்தர் சொல்றார். உங்களை அவருடைய ரூபத்திலே படைத்தவர் சொல்றார். விசுவாசம். இன்று உங்களுடைய வாழ்க்கை ஒரு புதிய ஆரம்பம். அது வெற்றி நிறைந்த வாழ்க்கை. இனிமேல் குஸ்டாங்க, டோன்ட் கோ பேக். கலங்கி தவிக்காதீங்க, கீழே விழுந்துருவீங்க. கர்த்தரை நம்பி முன்னுக்கு வாங்க, வெற்றி உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சு. அல்லேலூயா. கண்டிப்பா கவலைப்படாமல், கண்ணீர் விடாமல், வேதனைப்படாமல், ஆண்டவரை நம்பி நான் வந்துட்டேன், இனிமே என்னுடைய 2 கரங்களை பிடித்து நீர் நடத்தும் ஆண்டவர். துக்கத்தின் பாதிலிருந்து, துயரத்தின் பாதிலிருந்து,
கவலையா வாழ்ந்த வாழ்க்கை இன்று எனக்கு போதும், நீ எடுத்துப்பட்டு எனக்கு வெற்றி வாழ்க்கை இந்த நாளில் என்னை கொடுத்ததற்காக நன்றி. கிறிஸ்துவுக்கு வாழும் எனக்கு எப்பொழுதும் வெற்றி. கலந்தாருக்கு தெரியாது. இந்த பாடத்தை கேட்போமா? லைட் ஆன் ஆஃப். முடிவாக இந்த பாடல் கேட்போமா? ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை அவருடைய நீரின் வலது கரத்தை பிடித்து அற்புதம்
அற்புதமான விதத்தில் நடத்தி வந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் அவருக்கு அதிக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். கடந்த வெள்ளிக்கிழமை உங்களுக்கு என் மனைவிக்கு தெரியாது. கடந்த வெள்ளிக்கிழமை நான் ஒரு இடத்துக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு. ஜாஸ்தின்லேருந்து என் வீட்டில் இருந்து நான் வந்து ஜாஸ்தின் பிளாசாட்டோருக்கு போக இருக்கிறேன். 5வது ரவுண்டை போட்டு தாண்டிட்டு நான் பிளாசாட்டோருக்கு போக இருக்கும் பொழுது முன்னுக்கு வந்து அந்த டிவைடர் இருக்கிறத நான் பார்க்குறேன். சரிங்களா? ஸோ அந்த டிவைடர் இருக்கிறத பார்க்காம இருட்டில் அதை மோதி நல்லவள காடி வந்து கவரில் சரிங்களா மோதி சரியான சத்தம். உடனே கொஞ்சம் தூரம் போயிட்டு நிப்பாட்டிட்டேன். பின்னால் டயரு எல்லாம் அப்படியே கிழித்து போயிருந்துச்சு என்னோடய டும்பாராக. சரிங்களா? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பின்னால். சரி, ஆனால் முன்னுக்கு உள்ள டயரு ஒன்றும் பாதிக்கல. ஆனால் முன்னுக்கு போயிட்டு நான் பின்னால் உள்ள டயரு பஞ்சர் ஆகிடுச்சு. ஸோ 5வது அதாவது டோல்கிட்ட ஜாஸ்தி டோல்கிட்ட தான் இந்த ஆபத்து நடந்திருக்கிறது. நான் மெதுவாக வந்து சேர்ந்துட்டேன். ஸோ கத்திரிக்க சோசரம் ஜெபிச்ச ஆண்டவரே, நாளைக்கு சபைக்கு போனோம், காடிலேயே எப்படி நான் போகிறேன், எனக்கு உதவி செய்யும். உடனே நேற்று காலையில் என் வீட்டு முன்னுக்கு இருக்கிற ஒர்க் ஷாப்பில் போயிட்டு அவன் செஞ்சு கொடுத்துட்டான். கத்திரிக்க சோசரம் ஏன்னா மழைக்காரம் போயிருந்தால்னால கடை அடைப்புன்னு நினச்சி. சரிங்களா? ஒர்க் ஷாப்பு திறந்துருக்காது. ஆனால் ஆண்டோட கிழமைனால நேற்று தினத்தில் ஒரு 11 மணிக்கு என்னுடைய முன்னால் இருக்கிற டயரு வெடித்து கிழிஞ்சு இருந்தது. அவன் வந்து எனக்கு மாற்றி கொடுத்தான் ஸ்பேர் டயர். நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, நம்மளுக்கு எல்லா நேரங்களிலும் என்ன சொல்லுவாங்க, சவால் கஷ்டங்கள் இருக்கிறது, என்ன சொல்லுவாங்க, போராட்டங்கள் உபத்திரம் இருக்கிறது. ஆனால் கர்த்தரை நம்பி வந்திருக்கிற நம்மளுக்கு ஒரு பொழுதும் கைவிடாமல் ஆபத்தான ஒரு சூழ்நிலை ஆண்டவர்களை காப்பாற்றி வந்திருக்கிறார். கர்த்தருக்கு சோசரம். எழுந்து நிற்போம், ஜெபிச்சு முடிச்சிடும். நன்றி கர்த்தாவே, இதுவரைக்கும் எங்களை இந்த நாள் தியானத்திலையும் சத்திய வசனத்திலையும் துதியிலையும் பாடல்களையும் நடத்தி வந்ததற்காக நன்றி கர்த்தாவே. அடுத்த வாரம் வர்ற வரைக்கும் இன்று கேட்ட சத்திய வசனம் எங்களை அதிகமாக பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி உண்மையே நாங்கள் சார்ந்து ஆண்டவரை நம்பிக்கையோடு எல்லா கவலைகளையும் மன அழுத்தங்களும் ஆண்டவரை எங்களை விட்டு போகவும், ஆண்டவரே இயேசுவுக்குள்ளாக எங்களுக்கு ஜெய வெற்றி கொடுக்கவும், ஆண்டவரே நீ சொன்ன இன்னும் கலங்காதீங்க, திகையாதீங்க, நான் தேவன் உங்களோடு கூட இருப்பேன், உங்களுக்கு எல்லாவற்றையும் நான் செய்து முடித்து கொடுப்பேன். நன்றி கர்த்தாவே, எங்களை உற்சாகப்படுத்தி பேசுனதற்காக. சீக்கிரமாக வருவேன் என்று சொன்னேன். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.